இருக்கணும். இந்த என்னுடைய பெயர் எஸ் பசுலுதீன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் அமைதியா கேளுங்க, உட்காருங்க, கவனிங்க. எதுக்கு உங்களிடம் செய்து காட்டுகிறோம் என்றால், மனிதர்கள் தவறாக என்ன செய்றாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்பி மக்களிடம் நம்பி ஏமாந்து விடுகிறார்கள், பொருளாதாரத்தை இழந்து விடுகிறார்கள், கற்பு மானத்தை இழந்து விடுகிறார்கள், தற்கொலை செய்து விடுகிறார்கள். இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் போய் படிச்சு என்ன செய்றாங்க, அது போன்று தவறுகள் நடக்கக்கூடாதுதான் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் மக்களிடத்துல என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டிதான் இந்த நிகழ்ச்சி இங்க செஞ்சு காமிக்கிறோம். எங்க அப்பா பெரிய மந்திரவாதி, டி சுலைமான் பேரு, 102 வயசு, 2.5 மாசத்துக்கு முன்னால இறந்து போயிட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து படிச்சுக்கிட்டு தான் இந்த வித்தைகள், மந்திரங்கள், மேஜிக். அவங்க இலங்கையில போய் 100 மந்திரவாதிகள் மத்தியில, மேஜிக் மேன் மத்தியில முதல் பரிசு வாங்கி வந்தாங்க. அவர்கிட்ட இருந்து படிச்சுதான் இது. நீங்க நிறைய மேஜிக் பார்த்திருக்கலாம் மக்கள் மத்தியில. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மந்திரங்கள் எப்படி எல்லாம் செய்யறாங்க பார்த்திருக்கலாம். நான் உங்களுக்கு அதை எப்படி எல்லாம் செய்கிறார்கள் விலைக்கு காமிக்க பாருங்க. உங்கள்ட்ட யார்கிட்ட இருந்தா ஒரு 1 ரூபா ஆனா 2 ரூபா ஆனா இருந்தா கொடுங்க. பழைய அணா, புதுசு கிடையாது, சின்ன அணா கிடையாது, பழைய ரூபா. யார்கிட்டயாவது 1 ரூபா 2 ரூபா இருந்தா கொடுங்க. ஒரு நிமிஷம். 1 ரூபா 2 ரூபா ஆனா இருக்கா யார்கிட்டயாவது? 1 ரூபா 2 ரூபா ஆனா யாராவது கொடுங்க. இந்த வாங்கிட்டு வாங்க. ஹலோ, அவங்க கொடுக்காம பாருங்க. வந்துருச்சு. ரைட். நான் மேடையில் நின்று காமிக்க எல்லாருக்கும் நல்லா தெரியுதா? கிளீனா இருக்கு, இருட்டா ஒண்ணு இல்லையே. இந்த ஆனா யாருக்குள்ளது? யாரு கொடுத்தா? ஆனா தாத்தா கொடுத்தாங்க. ரைட். என்னுடைய அணா கிடையாது, அவங்க கொடுத்த அணா. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த அணா பாருங்க. இப்போ நான் 1 2 3 சொன்னோன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு குட்டி பூதம் வச்சிருக்கேன். நான் குட்டி பூதம் 7 மணி வரைக்கும் தான் அது என் பேச்சை கேட்கும். அதுக்குள்ள இந்த நிகழ்ச்சி பண்ணிவிட வேண்டும் தான் முதல்ல இந்த நிகழ்ச்சி காமிக்கிறேன். பூதம் என்று அரபி வார்த்தையில முஸ்லிம்கள் ஜின்கள் என்று அழைப்பார்கள். ஜின்னு, குர்ஆன்ல ஜின் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த வசனத்தை ஓதி ஊதுனாங்கன்னா அந்த ஜின்னை வசப்படுத்திடலாம், கட்டுப்படுத்தி வச்சு அந்த பூதத்தை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். எக்கோ அடிக்கும், சவுண்ட் ஓகே. அந்த குட்டி பூதம் நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்கும் பாருங்க. இப்ப இந்த 2 ரூபா ஆனா உங்க மேல எல்லாம் அப்படியே தலைக்கு மேல அப்படியே பறந்து வரும். சாதாரணமா எல்லாரும் செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது. என்கிட்ட இருக்கிற அந்த குட்டி பூதம் வந்து அதை செய்ய வைக்க முடியும். அது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா கவனிங்க. இது எத்தனை ரூபா? ஆனா அவர் பெரியவர் கொடுத்தாரு 2 ரூபா ஆனா. இது என்னது? தாம்பளத்தட்டு. தாம்பளத்தட்டு தானே? மை வேலையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க மை வேலை, தகடு வேலை, தாயத்து வேலையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிள்ளைங்க பேச வேண்டாம், பெரியவங்க மட்டும் சொல்லட்டும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மண்டை விடுங்கப்பா. இது தலைச்சம்புள்ள மண்டோடு. தலைச்சம்புள்ள மண்டோடு தெரியுமா? தலைச்சம்புள்ள கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால முஸ்லிம்கள் வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்க தலை பிள்ளை இறந்தாச்சுன்னா வீட்டிலே பதிச்சிருவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேய், சும்மா ஆணுக்க கூடாது. நீங்க அதான் பேசாதீங்கன்னு சொன்னா. பெரியவங்க மட்டும் பேசணும். நீங்க சீல் பண்ணி உட்காந்துக்கணும். பெரியவங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கலாமா? யாராவது தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. என்ன காரணம்னா அந்த தலையிலிருந்து மூளை எடுத்துட்டு போய் மை தயாரிப்பாங்க.
அந்த மாதிரி பாருங்க, நம்மகிட்ட கொஞ்சம் மை இருக்கு. அந்த மைய இந்த ரூபால, இந்த 2 ரூபா அணால தடவுறோம் பாருங்க. தடை இருக்குன்னா பெரியவங்க என்கிட்ட பேசணும், பிள்ளைங்க பேசக்கூடாது. சும்மா தாராளம் பேசுங்க. தெரியுதா ஐயா? ரைட், ஓகே, நன்றி. 1 2 3 ஆஜோ. என்கிட்ட குட்டி என்ன இருக்கு? குட்டி பூதா, ஜின் இருக்கு. இது என்னது? பிள்ளைங்க பேசவே கூடாது. எலும்பு பாருங்க. இந்த 2 ரூபா ஆனா என்ன பண்ணிருக்கேன்? என்ன தடவி இருக்கேன்? மை தடவைக்கு என் பாக்கெட்ல போட்டிருக்கேன். எங்க போட்டிருக்கேன்? பாக்கெட்ல இருக்கு. வேற கையில எதா இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ரைட், நன்றி. கொஞ்சம் நெருங்கி வந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்படி தள்ளி இருந்து பாக்குறதோட கொஞ்சம் நெருங்கி வந்தீங்கன்னா ரைட். ஐயா பின்னால் நிக்கிறவங்க கொஞ்சம் நெருங்கி வாங்க. பைசா எல்லாம் வேண்டாம், சில்லற பைசா எல்லாம் கொடுக்க வேண்டாம். பாருங்க என்ன பண்ணிருக்கேன். எலும்ப அந்த அணாவை எங்க போட்டிருக்கேன்? அணாவை பாக்கெட்ல இருக்கு. அந்த அணாவில என்ன தடவி இருக்கேன்? மை தடவி இருக்கனா? ஹலோ பெரியவங்க சொல்லுங்க, மை இருக்கா? அணாவை இப்ப எங்க வச்சிருக்கேன்? உள்ளங்கையில இருக்கா? 1 2 4 என்ன 3? நான் தான் சொல்லுவேன், நீங்க சொல்லக்கூடாது. பின்ன ஜின்னு கோவப்படும். பின்ன ராத்திரி தூங்கும்போது கண்ணு தெரியாம ஆயிரும். ராத்திரி கண்ணு தெரியாது. பாருங்க இந்த அணா பாருங்க. இப்ப உங்க தலைக்கு மேல அப்படியே பறந்து வரும். முதல்ல என்னுடைய கையில எப்படி ஏறி வருது பாருங்க. அதோ கையில மேல ஏறுதா? ஏறிச்சா இல்லையா? நீங்க பேசாதீங்கப்பா, பெரியவங்க சொல்லுங்க. ஏறிச்சா? என்ன சொல்றாங்க? இது அப்படியே மேல பறக்க வச்சிடலாம். உங்க தலைக்கு மேல பறந்து வரும். என்ன காரணம்? என்கிட்ட என்ன இருக்கு? ஹலோ பூதம் அங்க வரணும். என்ன இருக்கு? குட்டி பூதம் இருக்கு. மை அதுல மை தடை இருக்கனால அது எல்லா வேலையும் செய்யும். புரியுதுங்களா? மை இருக்கா? இப்ப என்கிட்ட பெரிய சக்தி இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? சக்தி இல்லாம செய்ய முடியுமா? அதை செய்ய முடியாது. ஆனா இப்ப நான் உடைச்சு உங்கள்கிட்ட சொல்ல போறேன் இந்த விஷயத்தை. நான் உடைக்காம என் ஊருக்கு போயிட்டேன்னு வைங்க, இங்க இருக்க 4 பேர்ல 2 பேர் கிளம்பி என் வீட்டுக்கு வந்துருவீங்க. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு வியாபாரம் சரியில்லை, ஏதாவது பிரச்சனை. மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்தில் இருக்கானா? ஹலோ நல்லா கவனிங்க ப்ளீஸ். நீ சைட்ல யாரும் பேசிட்டு இருக்க வேண்டாம். ஹலோ இருக்கு. மனுஷன் தான் பிரச்சனை இருக்கும். மனுஷன் பிரச்சனை இல்லாத ஒரே ஒரு ஆள் யாரு? ஒரே ஒரு சக்தி எது? உலகத்துல பிரச்சனை எல்லாம் யாருங்க? இறைவன் ஒருவனுக்கு தான் பிரச்சனை கிடையாது. மற்ற உலகத்துல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஆமா பாருங்க எப்படி செஞ்சேன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. ஐயா அது 2 ரூபா அணா கொடுத்த யாரு? நீங்க தான் கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த அணா அந்த இருக்கு பாருங்க. இது வேற அணா. அதுல மை இருக்கா? இந்த அணா வேற. இந்த அணாவை இந்த மாதிரி நீட்ட முடியாதுண்ணா. இந்த அணா பாருங்க, இதுலயும் மை இருக்கா? பின்னால இருக்கா? இது மை கிடையாது, மெழுகு. இந்த மெழுகுக்கு பின்னால ஒரு பொம்பளை முடி இருக்கு. அந்த முடியோட இன்னொரு பகுதி என் சட்டை பட்டல மாட்டிருக்கேன் பாருங்க. புரியுதா? ஜின்னு, இதுதான் ஜின்னு, பூதம், மந்திரம். இந்த கயிறு இந்த முடி இல்லாம அது ஒண்ணுமே செய்ய முடியாது. முடி அங்கதான் இருக்கும், கைதான் நகருது. புரியுதா? அவர் கொடுத்த பைசா எங்க இருக்கு? அந்த பைசா வேற, இந்த பைசா வேற. புரிஞ்சுக்கிட்டீங்களா? துணி எங்கப்பா? இது மையெல்லாம் கிடையாது, வெறும் ஹைடெக்ஸ் மை தான்.
அப்படி குழந்தைகளோட மூளையெல்லாம் எடுத்து ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த பைசா கொடுத்துருப்பா, இந்த தைரியம் வாங்கி ஒண்ணும் செய்யாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி சக்தி ஆற்றல் எந்த மனுஷன் உலகத்துல கிடையாதுங்க. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இப்படி சக்தி ஆற்றல்னா மனுஷன் கிடையாது. இது எல்லாமே தந்திரம் தான். அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்க. மனிதன் என்பது ஒரு சாதாரண ஒரு மனுஷன். மைக் பிடிக்கும், பயங்கரமா பிடிக்கும். அப்படியா? பேச முடியும். ஆமா, அந்த இந்த பைக் கொடுப்பா, வயலட்சுமி அது மாட்டுக்கு நான் பேசிட்டேன். ஆக இந்த உலகத்தில் எந்த சக்தியும் மனுஷன் கிடையாது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன் தான். அங்க எங்கெல்லாம் போய் உட்காராங்க, போய் இந்த சைடு ஒரு சைடு வாங்க தம்பிகளா, பெரியவங்க ஒரு சைடா உட்கார்ந்தா நிகழ்ச்சி காமிக்க நல்லா இருக்கும். இது பேச்சு போட்டி எல்லாம் கிடையாது, பேச்சாளர் கிடையாது, நிகழ்ச்சி. அதனால ஒரு சைடா உட்கார்ந்தீங்கன்னா நிகழ்ச்சி தெரியும். ஆன் பண்ணுங்க. புரியுதா ஐயா? ஐயா உங்களுக்கு புரியுதா? அப்ப மனுஷன் எந்த ஒரு மனுஷன் ஆனாலும் அந்த மனுஷன் கடவுள் சக்தி கிடையாது, மந்திர சக்தி கிடையாது. மனுஷன் சாதாரண மனுஷன் தான். அவன் செய்யறது தந்திரம். புரியுதாமா? மந்திரம் யாருக்கும் கிடையாது. மனுஷன் சாப்பிடணுமா இல்லையா? 3 வேளை சாப்பிடணும். 3 வேளை சாப்பிட்டா என்ன நடக்கும்? மறுநாள் என்ன செய்யணும்? பாத்ரூம் போனோம். போனோமா வேண்டாமா? ஹலோ, பெரியவங்க கொஞ்சம் பேசுங்க. எவ்வளவு தூரத்துல வந்திருக்க தெரியுமா? ரெடி ஆயிடுச்சா? ஜாப் பண்ணி எங்க வச்சு. அப்படின்னா மனுஷன் எந்த சக்தியும் கிடையாது. அந்த காயின் அந்த முடிய எடுத்து காமிக்க பாருங்க. முடிய பிச்சுட்டேன், காயின் தொங்குதா? இப்படிதான் செய்யறாங்க தவிர இந்த மந்திரவாதி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எல்லா மதங்கள்லயும் மந்திரவாதி இருக்காங்க. இந்து மந்திரவாதி இருக்காங்க, முஸ்லிம் மதத்துல மந்திரவாதி இருக்காங்க, கிறிஸ்தவ மதத்துல மந்திரவாதி இருக்காங்க. எல்லாரும் ஆனா ஏமாத்துறாங்க மக்களை, பாமர மக்களை ஏமாத்துறாங்க. அவங்ககிட்ட எந்த சக்தி, கடவுள் சக்தி கிடையாது. கடைசி கடவுள் எந்த மனுஷ ரூபத்துல வரமாட்டான். அது அவனுக்கு தேவையில்லை. அவன் அவ்வளவு அற்பமானவன் கிடையாது. மனுஷன் கடுகளவும் மந்திர சக்தி கிடையாது. அவன் உண்ணுதான் சாப்பிடணும், குடிக்கணும், அந்த சாப்பிட்ட தூங்கணும், அது சாப்பிட்டது குடிச்சது பாத்ரூம் போகணும், யூரின் போகணும். ஒரு மனுஷன் ஒரு காலையில பாத்ரூம் போறாங்க, கக்கூஸ் போறான்னு வைங்களேன், எத்தனை தடவை போக முடியும்? காலையில எத்தனை தடவை போலாம்? 5-6 தடவை போனா வாளிய பொண்டாட்டி தான் தூக்கிட்டு வரணும். ஒரு 5-6 தடவை புடிங்கிடுச்சு வைங்க, வாளிய கழுவ வாளி யாரு கொண்டு வரணும்? தண்ணி வாளிய வீட்டமா தான் கொண்டு வரணும். எத்தனை நாள் போகாம இருக்கலாம்? கக்கூஸ் போகாம எத்தனை நாள் இருக்கலாம்? 2 நாள். 3ஆவது நாள் யார்கிட்ட போனோம்? டாக்டர்கிட்ட போகணும். இதுதான் மனுஷன். புரிஞ்சுக்குங்க. வேஷம் போட்டிருப்பான், பல மாதிரி வேஷம் போட்டிருப்பான், நிறைய முடி வச்சிருப்பான், நிறைய மோதிரம் போட்டிருப்பான், மீசை வச்சிருப்பான், தாடி வச்சிருப்பான், தலப்பா கட்டிருப்பான், பல ரூபத்துல வேணாம், கோவணம் மட்டி கொடுத்திருப்பான். மந்திரவாதி எல்லாம் அப்படிதான் இருப்பான். அந்த ஹலோ பையங்க, பிள்ளைங்க கவனிங்க, தம்பிகளா, ஏய், அப்போ மனுஷன் சக்தி இருக்காங்க, மந்திர சக்தி இருக்கா? சொல்லுங்க நீங்க. ஹலோ பெரியவர கிடையாது. மனுஷன் பலகீனமான மனுஷன், பலகீனமான அழகான மனைவி, பல்லு தைக்காம பக்கத்துல பேச முடியுமா? நீங்க சிந்திச்சு பார்க்கணும், இதெல்லாம் சிந்திக்கணும். நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடாம உண்ணாம உறங்காம அந்த மந்திரவாதி சொன்னாரு, அந்த பெரிய சொன்னார், அந்த குறி சொன்னவர் சொன்னாரு சொல்லி அவன் கேட்ட பொருள் எல்லாம் வாங்கிட்டு விலைக்கு வாங்கி வித்து கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கிட்டு போய் அவனை போய் பார்த்து எல்லாம் கொடுத்துட்டு வரோம். இது குழப்பா இருக்கு பாத்தீங்களா? குழப்பமே பண்ணக்கூடாது. குழப்பத்துக்கு போக வேண்டாம். நம்மள மாதிரி மனுஷான
அவன்கிட்ட அப்படி ஆற்றல் சக்தி இல்ல. புரிஞ்சுதா? இன்னும் கொஞ்சம் விளக்கணுமா? இது போதுமா உங்களுக்கு? அப்படி ஜின்ன வசப்படுத்துறது பூராமே முஸ்லிம் மந்திரவாதி தான் செய்வாங்க. ஜின்ன வசப்படுத்தி வச்சிருக்கேன்னு முஸ்லிம் மந்திரவாதி. எங்க ஊர் சைடு மேலப்பாளையம், நாகூர், இந்த முஸ்லிம்கள் அதிகமான வாழ்ற இடத்துல இந்த முஸ்லிம் மந்திரவாதி இருப்பாங்க. அவங்களை தேடி எல்லா மதத்தையும் போவாங்க. அவங்க ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க, நமக்கு நல்லது நடக்கும். அப்படிலாம் இஸ்லாம் சொல்லவல்ல. குரான்லயும் இறுதி விதம் குரான்லயும் அப்படி ஆதாரம் கிடையாது. முகமது நபியும் சொல்லல அப்படி. மனுஷன் போங்க, அவங்களுக்கு உங்களுக்கு நன்மை செய்வாங்க, ஏதாவது சக்தி இருக்கு அவன்ட்டு சொல்லல. அதனால நல்லா புரிஞ்சுங்க. நீங்க யார்கிட்டமே தேடி போய் பைசா கொடுக்காதீங்க. ஒரு ரூபா கூட நான் கடவுளுக்கு தேவை இருக்காயா? கடவுளுக்கு பசிக்குமா? இறைவனுக்கு பசிக்குமா? நம்ம அவனுக்கு போய் கொடுக்க வேண்டாம், நமக்கு தான் பசிக்கும். அதை நம்ம நல்லா புரிஞ்சு வாழ்ந்தா போதுவையா. நம்ம இந்த மூட பழக்கம் நம்ம சந்ததியெல்லாம் பாதுகாக்கணும். நம்ம நீங்க திருந்தி மாறினாதான் உங்க பிள்ளைங்க திருந்தி மாறும். புரியுதுங்களா? அடுத்த நிகழ்ச்சி காமிக்கட்டுமா? நீங்க செய்யக்கூடிய உதவி பிள்ளைங்க பேசக்கூடாது. ஓகேயா? நிறைய நிகழ்ச்சி காமிப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்து பாருங்க. உங்க ஊர் பிள்ளைங்க பையங்க நான் வந்த உடனே நிறைய பேர் பேசினேன். ரொம்ப அறிவுபூர்வமா படிச்சவங்க நாகரிகமா இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, அல்ஹம்துலில்லாஹ். நல்ல இளைஞர்கள், வருங்கால தூண்கள். இப்படிதான் இருக்கணும். 10th மேல படிச்ச யாரா இந்த பையங்க உட்காந்துருக்கீங்களா? இதுல 10th மேல யாரும் இல்லையா? 9th 8th வாப்பா மேல வா. எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப் பண்ணுவியா? வெரி குட். ரைட், வாங்க. உங்க பேர் என்ன? சஜித். சஜித். எத்தனை படிங்க? 8வது படிங்க. பாருங்க, இவர் அப்படியே பறக்க வச்சிருவோம். பாருங்க. ஏய், சத்தமிடாங்க. சத்தமே போடக்கூடாது. ஊழை யாரு விடும்? ஊழை எது இடும்? நரியாய். நம்ம மனுஷன் அறிவுள்ள மனிதர்கள். நம்ம ஊழ விடக்கூடாது, சத்தம் விடக்கூடாது. ஓகே, கை தட்டக்கூடாது. பொறுமையா பாருங்க. அவருக்கு நான் ஒரு வேலை செய்யறேன் பாருங்க. அட்டென்ஷன். சாப்பிட என்ன வேணும் கேட்பேன். என்ன அல்வா வேணும்னு சொல்லணும்னா ரைட். இப்படி வாங்க. மைக்கு எங்கப்பா? கையில வச்சுங்க. அப்படி திரும்பி எனக்கு உதவி செய்யணும். என்ன உபகாரம் பண்ண, உபத்திரம் பண்ணக்கூடாது. இந்த ஊர் பேர் என்ன? தென் மலை நகரம். ரைட், ஓகே. ரைட். தம்பி முதல்ல நான் கூப்பிட்டேன்னு வந்துட்டார். பேர் என்ன சொன்னீங்க? சஜித். நல்ல சத்தமா தைரியமா பேசணும். ஓகேயா? ரைட். முதல்ல மேடைக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஷார்ட்டா ஸ்வீட்டா ஏதாவது கொடுத்து அடுத்த நிகழ்ச்சி பண்ணுவோம். ஓகே தம்பி, சாப்பிட என்ன வேணும்? யாரு? ஹல்வாவா? என்னடா இதா திடுதிப்புன்னு அல்வா? தென்காசி அவன் திருநெல்வேலி அல்வா கேட்காம போல என்கிட்ட. பாய்க்கு திருநெல்வேலி, தென்காசி திருநெல்வேலி அல்வா கேட்பன்னு ஐடியா பண்ண. யாரும் சொல்லி விட்டாங்களா? பாருங்க. சரி, பரவாயில்ல. அவர் கேட்ட அல்வா வர வச்சு கொடுத்துருவோம். இந்த சாணி உருண்டை கிடக்கா? பேப்பர் எடுப்பா, பேப்பர் எடுப்பா. யூசுப், நீங்க உனக்கு எதுவுமே தெரியாது, அங்க போக கூடாது. இப்படி நில்லு. பாருங்க, தம்பி என்ன கேட்டாரு? வர வச்சு கொடுப்போம். எத்தனை கிலோ சாப்பிடுவியா? இங்க உட்கார்ந்து சாப்பிடணும். என்ன நேரம் எவ்வளவு வேணும்? 1/2 கிலோ சாப்பிட்டுறணும். ரைட். அப்படி நில்லுங்க. அட்டென்ஷன்ல நிக்கணும். பேப்பர் இங்க இருந்ததுப்பா. எவ்வளவு பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன் கீழே. வேண்டாம். ஓகே ஓகே, வந்துருச்சு அல்வா. இது என்னது? நீங்க பேசக்கூடாது. என்னது? ஏய், இது என்னடா? இது என்னது? நீ என்ன வெக்கப்படுத? நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளை கூப்பிட்டுருக்கேன். அப்படி பேசணும். பேப்பர். என்னது? பேப்பர். இது என்ன பண்ணிருக்கேன் இப்போ? உருண்டை ஆகிட்டேனா? வாய் தரங்க. வாயில போடட்டுமா? சாப்பிடுவியா? பேப்பர எது சாப்பிடும்? புரியுதா? பேப்பர் சாப்பிடுவியா? வேற என்ன சாப்பிடுவ? அல்வா. அல்வா சாப்பிடுவியா? ஐயோ, அல்வா சாப்பிடுவியா? ஒரு திறமையான ஆளு கூப்பிட்டு வந்தா நீ. ரைட், கை நீட்டு. 2 கை நீட்டு.
முடிக்கும். கை நீட்டி அப்படி நீளம் அப்படி திறந்து பாக்க. ஆஹா, திறந்து பார்க்க கூட காத்து இங்க பாரு. திறந்தா வராது, திறந்தா அப்போ ஒரு டப்பால ஏதோ டப்பா இருக்கடே. தீப்பெட்டி எங்கப்பா? தீப்பெட்டி இங்க விழுந்துருச்சா? தீப்பெட்டி காணல. ஃபுல்லா ஏ ஹல்வா டப்பாங்க. இந்தாரு 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 இந்தா இருக்கு. இந்த டப்பால போட்டு கொடுத்துரும். இந்த டப்பால எதா இருக்கா? நல்லா வெளிச்சம் இருக்கா? நல்லா தெரியுதா ஐயா? ரைட். ஊதுங்க. இதுல துப்ப கூடாது. குற்றாலம் சாலம் மாதிரி துப்பிட்டான். உள்ள எதா இருக்கா? உள்ள எதா இருக்கா? உள்ள இல்ல. அந்த பேப்பர் அப்படி கையில பிடிங்க. இப்படி பிடிச்சு காமிங்க எல்லாத்தையும். இதுக்குள்ள போடுங்க. கை நீட்டி, ரெண்டு கை இப்படி நீட்டுங்க. தள்ளி நில்லு. கை நல்லா அகலமா. 1/2 கிலோ கேட்டிருக்க. பிடிங்க. எவ்வளவு கேட்ட? 1/2 கிலோ. திங்கலன்னா விட மாட்டேன் நான் இவனை. பத்தியா, அவரு 1 கிலோக்கு நீட்டுறார். வேண்டாம். ஹல்வா வான்னு சொல்லுங்க. அல்வா அழுதுகிட்டே கூப்பிட்டா எப்படிங்க வரும்? ஏய் தம்பி, கூப்பிட தெரியுதா? பாத்தீங்களா அவனுக்கு? ஹலோ ஜோ, ஏய் நீ கூப்பிட்டா சரியில்லை. எப்படி கூப்பிடணும்? போடு, உள்ள போடு, எல்லாம் காமிச்சு போடு. ஹலோ, சீக்கிரம் வான்னு சொல்லு. வந்துடும். ஹலோ, போடு போடு, உள்ள போடு. போட்டியா? அப்படி பிடிச்ச காத்து கொஞ்சம் ஓவரா இருக்குங்க. ஸ்டேஜ் கொஞ்சம் சரியில்லை. சாமான்லாம் எழுதி வெளியில எடுத்து வைக்க முடியல. பரவாயில்ல, அப்படியே பிடிச்சு வரேன். ஒரு காத்து போகாம இருக்க ஒரு சின்ன ஒரு கவர் பண்ணும். இங்க யாருக்கா? தம்பிங்க வா, எந்திரி வாடகைங்க. ஐயா இளைஞருக்கு வா, யாரோ வாங்கினாங்க. இதை செக் பண்ணி பாரு, எதா இருக்கான்னு பாரு. இருக்கா? கிழிச்சிடாத, பழசாது இருக்காது. அது ஒண்ணும் கிடையாது. வெறும் நெக்ஸ்ட் துணி. இதை போட்டு மூடுவோம். இதா இருக்கா? நீங்க சார் பார்க்க முடியல? ரைட். இந்த பாருங்க, மூடுங்க. இலங்கையில் நடந்த 100 பேர் மெஜிஷியன் போட்டு எங்க அப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தாங்க. ஏடி கோவர் அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாரு. இந்தியாவில் எல்லா அரசியல் தலைவர்கிட்டும் எங்க அப்பா நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. டி சுலைமான் கேரளாவில் வந்து பெரிய பெரிய ஸ்டேடியத்துல மலசரம் போட்டி வச்சு அதுல முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து படிச்சுக்கிட்டு தான் இந்த நிகழ்ச்சி. கேட்டீங்களா? பாருங்க, என்ன கேட்ட? அல்வா. நேரம் பாரு, ஸ்டடியா பிடிக்கும். என்ன போட்ட உள்ள? பேப்பர். அப்படி 1 2 3 சிரிக்காத, அழுத கழுதாயிரும். இப்போ முதல்ல விட வெயிட் கூடி இருக்கா? முதல்ல விட கனம் கூடி இருக்கா? வெயிட்டா இருக்கா? ரைட். வர அப்படியே பிடிச்சுக்கு வரேன். கையை நல்லா தொட, நல்லா பேண்ட்ல 2 கை டவுசர் தொட. ஐயா, நெய் மனம் வந்துருச்சு அதுக்குள்ள. பாருங்க, என்ன கேட்டார் அவரு? என்ன போட்டோம்? பாருங்க, சுட வந்தாச்சு. சூடா இருக்கு. வந்துகிட்டே இருக்கும். இழுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அல்வா வந்துச்சு இல்லையா? வாயில தண்ணி வந்துருச்சு. பாருங்க, சூடா இருக்கா? மணக்கா? பாருங்க, அல்வா பாருங்க. வரும் வந்துகிட்டே இருக்கும். அவரு சரியா பிடிச்சு சரியா செஞ்சா 1/2 கிலோ வந்துடும். அவன் ஆள் சரியில்லை. பாருங்க, பேர் என்ன சொன்னீங்க? சதீத். சூடு ஓவர். வாய் தரங்க. பேர் என்ன சொன்னீங்க? பேரு இங்கிட்ட அப்படி வருமா? சரி. நெல்லு. அவனது என்ன படிக்கீங்க? 8. எந்த பள்ளிக்கூடம்? கொடுத்துருமா இல்ல கையை கடிச்சிருவான்? பிஸ்மில்லா. அப்பா பாத்து நல்லா சவைச்சு. கையை விடு. இன்னும் எதுக்கு கையை? நேரம் இல்லைங்க. பையன் பொறுமையா சவைச்சு சாப்பிடு. பயப்படாத. நானும் கொஞ்சம் சாப்பிட மாதிரி ஒண்ணும் இல்ல. பயப்பட வேண்டாம். அங்க பாரு, சுடுதோ. இந்த பாரு, ஒண்ணு சார் நல்லா டேஸ்டா இருக்கான். அடி முளக்கு. பேப்பர் கொடுப்பா, துண்டுதா. சாப்பிடு. சாப்பிட்டாச்சா? 1/2 கிலோ கட்டி இல்ல? ஆமா, சொல்லவே முடியல அவனால.
சதீஷ் தானே பேரு? சஜித். சஜித். சஜித் நம்ம எப்ப துப்புனாலும் பேப்பரா வந்து விழும். செஞ்சிருவோம் அப்படி? பண்ணிடுமா? என்னது நீ துப்பு துப்புறா பேப்பரா வந்து வெளியில விழும், அப்படி செஞ்சிருமா? என்னது? பேப்பர். நன்றி. இத அப்படியே காமிச்சு வீட்டுக்கு போயிட்டு வைங்க. உங்க மக்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம மக்கள் பெரிய மந்திரவாதியா, ஏதோ சக்தி இருக்கவற்ற, பேப்பரை போட்டால் அல்வா வந்துருச்சு, ஒரு புண்ணாக்கு வராது. புண்ணாக்கு வருமா? பேப்பர் தான் வரும். கேட்டீங்களா? இது எப்படி வந்துச்சு அவர் சொல்லுவாரு பாருங்க. இப்போ சொல்லுங்க. உங்கள்ட்ட இங்க வந்து நின்று திரும்பி நின்று என்ன சொன்ன உங்கள்ட்ட? அல்வா. என்ன அல்வா? சாப்பிட என்ன வேணும்னு கேட்பேன். அல்வா கேளுன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். சொன்னா இல்லையா? சத்தமா சொல்லுடா. ஆமா, புரியுதா? அது பாட்டு அவன் பாட்டுக்கு தர்பூசணி வேணும், நான் எங்க இருந்து வர வைக்க? சிக்கன் 65 வேணும், நூடுல்ஸ் வேணும் கேட்டா சிக்கலாயிரும், மந்திரவாதி கதை கந்தலாயிரும். புரியுதுங்களா? அப்படிலாம் உலகத்துல அப்படி எதுவுமே ஆணியை புடுங்க முடியாது. மனுஷன் பலகீனமானவன். கையில ஒரு சின்ன யாரு அவர் அடிக்கடி அவர்கிட்ட ஜின்னு போகும். புரியுதா? இது எப்படி செஞ்சேன்னு சொல்லி காமிக்கவா அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடவா? நீங்க பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா பொறுமை, எல்லாத்தையும் கேட்டுக்கணும். விளக்கிறவா? சொல்லிட்டு பாப்பா. டென்ஷன். ஓகே, கீழே போங்க, பைய போயிடுறாங்க. ரைட். அல்வா ஏற்கனவே நான் வரும்போது வாங்கி வச்சாச்சு. ஹலோ, வாங்கி வச்சிருந்தேன். அல்வா லட்டு இந்த மாதிரி சின்னதா தான் வாங்கி வைப்பேன். கேட்டீங்களா? உள்ள போட்டாச்சு. இந்த லாக் பண்ணி அடைச்சாச்சு. இல்ல இது துணி. நான் இத அந்த பையன் துப்பெல்லாம் செய்யல, சும்மா தான் நான் சொன்னேன். அப்படி தொடச்சு காமிக்க உள்ள எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு நிரூபிக்க தான் அப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணோம். தவிர தம்பி துப்புல உள்ள பேப்பர் போட்டான். 2-3 தடவை போட்டு காமிச்சான். அது எடுப்பா. எங்க அப்பா அப்படியே ஒரு ஆளை படுக்க வச்சு 20 அடி 30 அடி உயரத்துக்கு ஆளை பறக்க வச்சிருவாரு. ஒரு ஆளை ஸ்டேஜ்ல படுக்க வச்சு விறகு வச்சு பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு சாம்பலான பிறகு அந்த ஆளை அப்படியே வர வச்சிருவாரு. ஒரு ஆளுடைய கழுத்தை அப்படியே தட்டுல வச்சிருவாரு. நாக்கு அறுத்து கொடுத்துருவாரு. எங்க மெடிக்கல் காலேஜ்ல டாக்டர் முன்னால காப்பாரு அந்த பிளட் என்ன செய்வாங்க, சாம்பிள் கொடுத்து அனுப்பிடுவாரு. 1 லட்ச ரூபா சேலஞ்ச் பண்ணுவாரு. இது ரத்தம் இல்லைன்னு நீங்க நிரூபிச்சுன்னா 1 லட்ச ரூபா தாரம்பாரு. அந்த அளவு நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்கு. கேட்டா இது 2-3 தடவை போட்டு காமிச்சுனா உங்கள்கிட்ட நீங்க பெரியவங்க என்கிட்ட தாராளம் பேசணும். நான் மந்திரம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு விளக்க வந்திருக்கேன். நீங்க உதவி செய்யணும். பேப்பர் போட்டு 2-3 தடவை போட்டோமா? அப்ப என்னுடைய பெருவிரல் எங்க இருந்தது? மேல இருக்கா? மேல பிடிச்சிருக்கேன் பாருங்க. இது 2 ஸ்டெப் உள்ளது பாருங்க. இங்க ஒரு ஸ்டெப் இருக்கு. இது கீழே அல்வா போட்டு வச்சிருக்கேன். இது மேல ஒரு ஸ்டெப். இது உருவி விழுந்துட கூடாது இப்படி பிடிச்சிருந்தேன். இது பேப்பர் போட்டு காமிச்சாச்சு. கடைசியில காத்து போகாம இருக்குன்னு சொல்லி சும்மா என்ன பண்ணோம், இது மேல கவர் பண்ணோம். அந்த பையன் வெயிட்டா இருக்குன்னு சொன்னான். அவன் பாட்டு சும்மா சொன்னான், தவிர அது இருக்கிற வெயிட் தான் இருந்தது. வெயிட் எல்லாம் கூட இல்ல குறையல. அல்வா கிடைக்காது, அதனால என்ன செஞ்சா, ஆமா வெயிட் இருக்குன்ட்டான். புரியுதுங்களா? அந்த மேல உள்ள டாப்ப உருவி என்ன பண்ணிட்டேன், இதோட சேர்த்து எடுத்துட்டேன். வச்சிரு வர. இது என்ன பாருங்க, டாப் உள்ள இருக்கு பாருங்க. இது இதோட சேர்த்து என்ன பண்ணோம், ஸ்டேஜ்ல அப்படியே வச்சாச்சு. இதுல போட்ட அல்வா வரும். வருமா வராதா? இதுதான் மந்திரம். தவிர சக்தி ஆற்றல் உலகத்தில் எந்த மனிதனிடத்திலும் கிடையாது. எல்லாருமே சாதாரண மனிதன். சக்தி ஆற்றலா இருக்கும். வெயிட் லிப்டருக்கு அந்த சக்தி வேற, படிப்பறிவு வேற, ஒழுக்கமா இருப்பான், ஆன்மீகத்துல இருப்பான், பயபக்தி இருக்கும், அதெல்லாம் வேற. பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், நேர்மை நியாயம், இது எல்லாம் வேற.
ஆனா என்கிட்ட அந்த சக்தி இருக்கு, அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் ஒரு கலவையும் பண்ண முடியாது. ஒரு முடிய கூட யாராலும் ஒண்ணு செய்ய முடியாது. மரத்திலிருந்து ஒரு இலை பழுத்து விழுவதாக இருந்தாலும் இறைவன் கடவுள் நாடணும், மனுஷனால முடியவே முடியாது. இவ்வளவு சக்தி இவ்வளவு ஆற்றலுக்கு மழை பெய்ய வைக்க முடியுதா? முடியாது, அதெல்லாம் முடியாது. சூரியன் அங்க இருக்கிற சூரியன் இங்க மாத்தி வரைக்க முடியுதா? நான் கடவுளை அவதாரம் சாவே கிடையாது சொன்ன ஆளா செத்து போயிட்டான். என்னையா நான் கடவுளை அவதாரம் சொன்ன எனக்கு சாவே கிடையாது நிறைய பேர் சொன்னாங்க இந்த பூமியில. அந்த ஆள்லாம் போய் புல்லு முளைஞ்சிருச்சு, போயிடுதான். அப்படி ஆற்றல் சக்தி எல்லாம் யாருக்குமே கிடையாது. அமைதியான பிள்ளைங்களுக்கு இதை கடைசியா கொடுப்பேன், நான் அல்வா கொடுப்பேன், அமைதியா இருக்கு. ஓகே, இது புரிஞ்சுதான் இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கணுமா? ரைட், அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாமா? நன்றி. உள்ளே வச்சு அப்படியே மூடிடும். அடுத்து என்ன போவ? நீங்க ஒரு சின்ன உதவி பண்ணு, யாராவது ஒரு தங்க மோதிரம் தான் கொடுங்க, உங்கள்ட்ட திருப்பி கொடுத்துடலாம். மேடையில வச்சு உங்க ஊர்ல வச்சு கேட்க, காவல்துறையில இருக்காங்க, தூக்கிலாம் போக முடியாது, மறைக்க முடியாது. தங்க மோதிரம் யாராவது கொடுங்க, தந்துருவேன். நேராமா சீக்கிரம் காமிக்க பாருங்க. இருக்கா? ரைட் 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 ரைட், வெரி குட், நன்றி நன்றி நன்றி. யாருங்க கை காமிங்க? சரி சரி, ரைட். இது மோதிரம் கொடுத்தா போதாது, எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் பையன் வேணும், நல்ல பெரிய பையன். சின்ன பையன் வேண்டாம், சின்ன பையன் யாரும் வரக்கூடாது. ஸ்டாண்ட் அப். கொஞ்சம் விவரமானவங்க, நல்ல படிச்ச பையங்க, நல்ல ஒரு உதவி சார். அந்த ப்ளூ சார் பனியன் போட்டு சார் வாங்க சார், வாங்க. ஏய் சத்தம், ஏய் ஊழ இடாதீங்கன்னு சொன்னா சார். ராணுவமா மிலிட்டரியா? வாழ்த்துக்கு நன்றி. உங்க பேர் சார்? அருள்குமார். அருள்குமார், தேங்க்யூ சார். வாங்க, சும்மா ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு எப்படிதான் வந்திருக்கோம், நீங்களும் அந்த விழிப்புணர்வு உதவி பண்றீங்க. உங்களுக்கு இறைவன் அருள் புரிவான். இந்த மோதிரம் யாரு கூட சார்? அண்ணன் கொடுத்தாரு. அண்ணன் கொடுத்தா, கை நீட்டுங்க. இப்ப எங்க அறிவு வச்சிருக்கேன்? எங்க வச்சிருக்கேன்? கையில இருக்கு, மூடிங்க. உங்க கையில இருந்து காணாம போனா இந்த மோதிரம் அவங்களுக்கு யாரு கொடுக்கணும்? நான் தான் தரணுமா? இவ்வளவு நேரம் நல்லவர் வல்லவர், எனக்கு யார் கொடுக்கணும் அது சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சாட்சி, ரெக்கார்டிங் ஆகுது இங்க. மாற முடியாது, திறக்க கூடாது. பாத்தீங்களா? இல்ல இல்ல, ஏர் போகாம இப்படி வச்சுக்கணும். ரைட், அமைக்க நினைச்சு போடாதீங்க. காற்று கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ஹலோ, கவனிங்க. நீங்க கேக்குது. முதல்ல இருக்கா? சத்தமா சொல்லுங்க. இருக்கு இருக்கு, கையில தான் வச்சிருக்கிறேன். கட் ஆயிடுச்சு. முதல்ல இருக்கிறா? இருக்கு இருக்கு இருக்கு. ரெடி பாருங்க, உங்க முன்னாலதான் பாக்குறேன். இந்த கையை மட்டும் விடுங்க, விட்டுருங்க. மோதிரம் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. இருக்கு. ரெண்டு வான். உங்க பேரு? அருள்குமார். அருள்குமார். பாருங்க, ஜாபர்
ஹலோ, சத்தம் சத்தம். அது நம்ம எப்படி வேணா எடுக்கலாம். அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் பாக்கெட்ல இருந்து எடுக்கலாம், பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுக்கலாம், மணி பாக்ஸ்ல இருந்து எடுக்கலாம், என்ன அவர் வாயில இருந்து எடுக்கலாம், அவர் காதுக்குள்ள இருந்து எடுக்கலாம், அவர் வயிற்றுல இருந்து எடுக்கலாம். அப்படி பிடிங்க பாப்போம். அப்படி பிடிச்சிங்க. அப்படிதான் பிடிங்க. அதுல இருந்து நம்ம எடுத்துடலாம். சின்ன வேற தான். கத்தி எடுப்பா. எங்க அப்பா கொடுத்த பெரிய கிஃப்ட் இது. ஒரிஜினல் ஒரிஜினல். எவ்வளவு ஆழத்துல இருக்கும் அது? ஒரு அப்ராக்சிமெண்டா 1 இன்ச். கொஞ்சம் அமைதி. நல்லா கவனிங்க. மோதிரம் வந்து வாட்ச், மோதிரம், ரேடியோ எல்லாம் அடிச்சு வரைக்கும் காத்துல கிணத்துல கக்கூசில போட்டு தண்ணி ஊத்தி வர வச்சிடலாம். உங்கள்ல இருந்து யாராவது வர வைக்கலாம். மேல இருந்து அப்படி பறந்து வரந்து மாதிரி எடுக்கலாம். சில பொருட்கள் இருந்து எடுக்கலாம். இல்ல ஸ்டேஜ்ல யாராவது பையங்களை வரைச்சு அவங்ககிட்ட கூட எடுக்கலாம். பல விதமா எடுக்கலாம். வயிற்று அறுத்து கூட எடுக்கலாம். கேட்டீங்களா? சிலவன்ல அசலம் பாவான்னு ஒரு ஆள் இருக்காரு. சிலவன்ல அசலம் பாவா, சிலவன்ல ஆந்திராவில் இறந்துட்டாரு. அவர் பெரிய மந்திரவாதி. அவரை 24 நேரம் இதே மாதிரி ஒரு கூட்டம் அவரை உட்கார்ந்துட்டு இருக்கும். அவர் பெரிய கடவுளை அவதாரம் சொன்னாரு. அவர் இந்த மாதிரி கத்திரி வச்சு ஒரு ஆளை படுக்க வச்சு வயிற்றுல குச்சி இப்படி நோண்டி அப்படி வெளியில எடுப்பார். கட்டி, ஒரு கட்டி, ரத்த கட்டி மாதிரி வரும். படுக்க வச்சுட்டு அதை வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓதி ஊதி பண்ணுவாரு. ஓட்டை கிட்ட ரத்தம் எதுவும் வராது. அந்த ஆள் எந்திரிச்சு சொல்லுவாரு, எனக்கு வயிற்று வலி இருந்தது, கேன்சர் இருந்தது, இப்ப சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்படி அதை பார்க்க, குறி பார்க்க, அவருடைய நோய் நிவாரணம் பண்ண நிறைய பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மெத்தட்ல எடுக்கலாம். இல்ல ஏதாவது பொருள்ல இருந்து வர வைக்கலாம், யார்கிட்ட வர வைக்கலாம். நீங்க எதை சொன்னீங்களோ அதே மாதிரி நம்ம வர வச்சிடலாம். அந்த மோதிரத்தை ரைட், ஏதாவது பொருள்ல இருந்து வர வச்சிடலாம். ஓகேயா? ரைட். அப்படியே நீங்க நேரம் இல்லைங்க. அட்டென்ஷன். பேர் என்ன சொன்னீங்க? அருள்குமார். அருள்குமார். நல்லா பாருங்க. இங்க வாப்பா. இல்ல அப்படியே வைங்க. மேல கீழே போனா வேற எங்கேயும் அறுக்க வேண்டியாயிரும். மேல கீழே போயிடக்கூடாது. இது என்ன ஐயாது? வாழைப்பழ சீப்பு. அப்பா இது அங்க வை வச்சுக்க. அப்படியே பிடிங்க. வார அந்த ஸ்டிக்கு எலும்புங்க. இந்தாரு 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 இந்தாரு. அதோ இந்த பழம் எதுல இருந்து எடுத்தோம்? சீப்புல இருந்து எடுத்தோம். ரெடி 1 2 3 அதோ. கை அப்படி வெளியில எடுங்க. எடுங்க, அப்படி எடுங்க. இதுல எடுங்க. இப்ப தேச தடை பேர் ஏதாவது தடுத்தா ஒண்ணு இல்லையா? ரைட், ஓகே. கத்தி எடுப்பா. ஐயோ, இந்த பழத்தை அறுக்க பாருங்க. கொஞ்சம் ஸ்டிக் எடுத்து இது எடுக்க. கை தட்ட கூட தட்டினா நல்லா தட்டிடணும். புரியுதா? பேரு அருள்குமார். நேத்து விருவத்திருச்சு. அவருக்கு ஒரு செய்வனை செய்யப்பட்டிருக்கு. அதையும் நம்ம எடுத்து வைப்போம். அவங்க சொந்த பந்தத்துல ஒரு பொம்பளை மூலமாக ஒரு செய்வனை செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் அவருக்கு நிறைய நன்மைகள் நடக்காம அப்படி தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. கல்யாணம் ஆவல இல்ல, ஆவல. அதான் காரணம். கேட்டீங்களா? அது எடுத்துருமா? எடுத்துருவாங்க. கொஞ்சம் செலவாகும். அது நம்ம பிறகு இங்க வச்சு சொன்னா அது நல்லா இருக்காது. பிறகு தனியா வாங்க, பேசுவோம். அது நம்ம நல்லபடியா பண்ணி கொடுத்துருவோம். ஓகேயா? என்ன? சரி சரி, நல்லா கவனிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உட்கார். போலாம். கூப்பிடும்போது வாங்கண்ணே. வீட்டுக்கு போயிடாதீங்க. இந்த கழுவுப்பா.
இந்த மாதிரி நிகழ்ச்சி இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா? ஹலோ சைலன்ஸ் தம்பி, நான் எல்லாம் உடைச்சு விளக்கிட்டு இருக்கேன் மேடையில லைட் போட்டு. அங்க என்ன பேச்சு? இங்க பாருங்க. ஹலோ, நல்லா கவனிங்க. ஹலோ ரைட். மோதிரம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? பிடிச்சிருக்கா? நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்போம். நன்றி. நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணுமா, இதை உடைச்சு சொல்லணுமா? சின்ன பிள்ளைங்க பேசக்கூடாது. உடைச்சு காமிக்கிறவங்க சொல்ற மட்டும் கை தூக்குங்க. ரைட். இதெல்லாம் பெரிய ஹைலைட்டான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாங்க மேடையில பெரிய பெரிய கல்யாண மண்டபங்கள்ல காண்போம். 5000 பேர், 2000 பேர், 1000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய் டிக்கெட் ப்ரோக்ராம் நடத்துற இந்த நிகழ்ச்சி எல்லாம், இந்த நிகழ்ச்சி செஞ்சு நாங்க வீட்டுக்கு போயிருவோம், லாட்ஜில போய் தங்கிடுவோம். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆள்ல ஒரு 5 பேர் 10 பேர் தேடி வந்துடும். மறுநாள் கதவை தட்டுவான். என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, புருஷன் முன்னாடி ஒரே சண்டையா இருக்கு, ஆபீசர் தொந்தரவு தாங்க முடியல, என் பையனுக்கு வேலை கிடைக்கல, வெளிநாடு போக முடியல, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தட்டிடுவோம் கதவை. என்ன காரணம் தெரியுதா உங்களுக்கு? என்ன காரணம்? வெரி குட். புரியுதா உங்களுக்கு? அவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. மோதிரத்தை எடுத்தாரு, உடைச்சு அடிச்சு தூரம் போட்டாரு, வயிற்றுக்குள்ள ஒரு மோதிரத்தை அது பழத்துல இருந்து வர வச்சுட்டாரு. அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. இதெல்லாம் நாங்க சும்மா செய்ய மாட்டோம். இதெல்லாம் செய்யும்போது மாரியாத்தா காளியம்மான்னு கூப்பிடுவோம். புரியுதா? கருப்பசாமி அப்படிமோ, நாகூர், அஜ்மீர் காஜா, கரீபு நவாஸ், முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி, இதெல்லாம் முஸ்லீம் தர்கா. தர்கானா தெரியுமா? யாருக்கெல்லாம் தர்கானா தெரியும்? ஒரு சமாதி இருக்கும், அங்க ஒரு ஆளை அடக்கம் பண்ணி இருப்பாங்க, அங்க உள்ள பேர் இதெல்லாம். இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. செத்து போயிட்டானா அவனுக்கு எந்த சக்தியும் கிடையாது. ஹலோ தம்பிகளே, கொஞ்சம் அமைதியா இருங்கடா. நல்லா புரிஞ்சுங்க. செத்து போயிட்டானா அவனுக்கு எந்த சக்தியும் கிடையாதுங்க. தர்காக்கெல்லாம் நாங்க முஸ்லிம்கள் போகவே கூடாது. எனக்கு உதவி செய்ய யாராவது ஒரு பையன் வாங்க, நல்லா படிச்ச பையன் யாராவது வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க மேல, அவங்க டக்குன்னு வாங்க. உங்க பக்கத்துல உட்காந்து வா தம்பி, வா. ஓடியா ஓடியா ஓடியா. வெரி குட். எல்லாரும் அவருக்கு ஒரு கை தட்டுங்க. வெரி குட். நன்றி நன்றி. வாங்க. இந்த வருங்கால இந்த ஊருடைய தூண் இவர்தான். உண்மை தானங்க? இவங்க தான் இந்த ஊருடைய வருங்கால எதிர்காலங்கள். உங்க பேர் தம்பி? ஸ்ரீராம். ஸ்ரீராம், தேங்க்யூ. ஹெல்ப் பண்ணலாமா? ரைட். இப்ப என் பையனை வச்சு காமிச்சா அது ஒரு வெயிட் இருக்காது, இவரை வச்சு காமிக்கிறேன். இப்போ ஸ்ரீராம் தப்பா நினைக்க, நம்ம எல்லாம் விழிப்புணர்வு பண்றோம், நிகழ்ச்சி மக்களுக்கு பண்றோம். இதுல வைக்கப்பட்டோம்னா பெருமை இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம மக்களை திருத்த முடியாது. ஓகே? இப்ப ஸ்ரீராமுக்கு உண்மையில 2 காதும் கேட்காது நினைச்சுக்குங்க, சிரிக்க கூடாது. நீங்களும் அப்படி நினைச்சுக்கணும். இப்போ 2 காது கேட்காத ஒரு ஆள் எப்படி ஆக்ட் பண்ணுவாரோ அப்படி பண்ணணும். ஓகே? ஸ்ரீராம் இங்க வாங்க. வராரா? வராருங்க. ஏன் வரல? ஏன் வர மாட்டேங்காரு? சொல்லுங்க. என்ன செய்யறாரு? திரும்பி நிக்காரு. 2 காரியம் கேட்காரு, திரும்பி வேற நிக்காரு. ஸ்ரீராம் இங்க வாங்க. வராரா? வரல. இப்ப ஏன் வராரு? பாக்குறாரு. வெரி குட். சின்ன பையன் யாரு? யாரு சொன்னது? பையன் யாரோ? இங்க வாப்பா நீ. அவர் பாக்குறாரு. நன்றி தம்பி, நன்றி நன்றி, தேங்க்யூ. ஓடியா ஓடியா ஓடியா, டக்குன்னு ஓடியா. அவர் பாக்குறாரு. இங்க வா. இந்த அல்வா உனக்கு தான். உட்கார். ஓடு ஓடு ஓடு. வெரி குட் வெரி குட். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. ஹலோ ரைட். இங்க கவனிங்க. நீங்க கூட இப்படி வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நெருங்கி இந்த சைடு வந்துட்டீங்கன்னா ரைட். ஓகே, நல்லா கவனிங்க. குர்ஆன் வசனம். குர்ஆன்ல முஸ்லீம்கள் தர்காக்கு போறாங்கல்ல, முஸ்லீம்கள் போறாங்க, நீங்க கூட போறீங்க. நாகூர், அஜ்மீர்,
ஹலோ ஹலோ, அந்த தர்காவை பத்தி குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. முஸ்லிம்னு போறாங்க. ஒரு செவிடன், நல்லா கவனிங்க, நீங்க தான் பதில் சொல்லணும். ஒரு செவிடன் உங்களுக்கு புறமுதுகு காட்டி செல்லும் பொழுது அவனை நீங்கள் அழைக்க முடியுமா? வெரி குட், வெரி குட், வெரி சூப்பர். செவிடனை திரும்பி போறவனை கூப்பிட முடியுமா? இதை குர்ஆன்ல இறைவன் அல்லாஹ் சொல்றான். அதுபோன்ற நபியே, மரித்தவர்களை நீர் நாடினாலும் அழைக்க முடியாது. முகமது நபியை பார்த்து வசனம் இறங்குது. குர்ஆன் 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமா இறங்கின வசனம். அதுல ஒரு வசனம், ஏய் தம்பி, டேய் பேசுறதா போர் அடிக்கணும், வீட்டு போயிருங்க, பெரியவங்க மட்டும் உட்காட்டும், டிஸ்டர்ப் பண்ணாங்க, தொண்டை வலிக்கு. நபியை பார்த்து இறைவன் சொல்ல, அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் நாடினாலும் மரித்தவர்களை அடக்கமாய் செத்து அடக்கம் பண்ணிடுவாங்கல்ல, அவங்களை நீர் நாடினாலும் கூப்பிட முடியாது. புரியுதா ஐயா? இதுதான் தர்கா வழிபாடு. இறந்தவங்களை, தர்கால இருக்கிறவங்க மனுஷங்களை கடவுள் சக்தி கிடையாது. புரிஞ்சுதா? இப்ப மோதிரம் எப்படி செஞ்சேன்னு சொல்லி காமிக்க பாருங்க. நல்லா கவனி. மோதிரம் இருக்கா? கையில ஒரு கம்பு வச்சிருக்கனா, இதான் பெரிய மந்திரவாதி. இந்த கம்பு இதுல சக்தி ஒரு புண்ணா கிடையாது. இது கட்டப்பை, கட்டப்பையில இருக்க கம்பு. அதுல நான் ஸ்டிக்கர் ஒட்டி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். கட்டப்பை பாத்திருக்கீங்களா? அதுல முன்னால நல்ல கம்பு போட்டா, இப்பதான் பிளாஸ்டிக் போடுறான். அந்த கம்பு தான் அது. இந்த கம்பு கையில வச்சிருக்கிறேன். இந்த துணியை உதறி உதறி காமிச்சனா ஐயா? அப்படி காமிக்கும் போது என்னுடைய வலது புறம், ரைட் சைடுல உள்ள அந்த கார்னர், அந்த ஓரம் எப்படி இருக்கு? அந்த கார்னர் எப்படி இருக்கு? சத்தமா சொல்லுங்க. மடிச்சிருக்கா? அந்த மடிப்புக்குள்ள ஒரு பித்தளை மோதிரம் உள்ள தச்சு வச்சிருக்கேன். புரியுதா சார்? உள்ள ஒரு மோதிரம் இருக்கு. உதறி உதறி என்ன பண்ண, என் ரைட் சைடு வந்தோடனே நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டி அப்படியே லெப்ட் சைடு வாங்கி வச்சுக்கிட்டேன். தம்பி மோதிரம் வாங்கினா அவர் கையில வச்சிருந்தாரா? தலையாட்டுங்க, இல்ல பேசுங்க. அவர்கிட்ட இருந்து மோதிரம் வாங்கினா இதை துணிக்குள்ள வச்சு தாரேன்னு சொல்லி என்ன பண்ண, இந்த துணி மோதிரத்தை தான் அப்படியே வச்சு கொடுத்தேன். துணியில் உள்ள மோதிரத்தை பிடிச்சிட்டாரு. ஓகேயா? நான் இந்த மோதிரம் கையோட எடுத்து கம்புல வச்சுக்கிட்டேன். பாருங்க, மோதிரம் இருக்கா தெரியுதா? கம்போட கையில வச்சுக்கிட்டேன்.